பொரியல் எடுத்து வச்சிருக்கேம்மா. போகும்போது மறக்காம எடுத்துட்டு போயிடு. சரிம்மா. எங்க இவனை காணோம்? டே மகேஷ், சீக்கிரமா வாடா. அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா சாப்பிடாமே போயிடுவேன். வரமா 2 நிமிஷம். சுதா, என்னம்மா ஆச்சு? இல்லம்மா, அவருக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோனை கட் பண்ணி விடுறாருமா. ஒரு தடவை கூடவா எடுக்கல? இல்லம்மா, எத்தனை நாள் இப்படி கோமா இருக்க போறாரு? நான் இன்னைக்கு பேசுவாரு, நாளைக்கு பேசுவாரு, எத்தனை நாள்மா வெயிட் பண்றது? சுதா, அழாதம்மா. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. அதான் முக்கியம். நீ எவ்வளவோ பிரச்சனையை தாண்டி இங்க வந்திருக்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு இருக்காது. நீ கவலைப்படாம இரு. எப்படிம்மா கவலைப்படாம இருக்க முடியும்? இதுவரைக்கும் என் குடும்பத்துல எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனா ஒரு நாள் கூட அவர் என்ன தப்பா நினைச்சதே இல்லை. ஆனா இந்த விஷயத்துல ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. இந்த விஷயத்துல உன் புருஷனுக்கு உன் மேல இருக்கிறது கோவம் இல்ல, அவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கலன்ற ஆதங்கம். எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். என்னால அவர் இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியலம்மா. குழந்தைங்களை பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியலமா. சுதா, அழாதம்மா. எல்லாமே சரியாயிடும். நீ அழாத. சொல்றேன்ல, அழாத மகேஸ்வரா. ஏங்க அழாதீங்க. எப்படிதான் உங்க ஹஸ்பண்ட் உங்களை புரிஞ்சுப்பாரு. வேணா நானே இப்ப பேசுறேங்க. மகேஷ், நீ எதுவும் அவர்கிட்ட போய் பேசாத. நீ போனா எரியற தீயில எண்ணெயை ஊத்தின மாதிரி ஆயிடும். சுதா, நீ வேணா இன்னொரு தடவை நேர்ல போய் உன் புருஷன்கிட்ட பேசி பாரு. என்னமா தனியா போ சொல்ற? தனியா போனா என்னடா? இவ கொஞ்ச நேரம் அவ புருஷன்கிட்ட போய் பேசி எடுத்து சொன்னா அவர் புரிஞ்சுக்க போறாரு. இல்லம்மா, நான் போய் பேசி அவர் பேசலைன்னா? சுதா, நீ இங்க இருந்து போன் பண்ணி பாக்குறதுக்கு பதிலா நேர்ல போய் பேசுறதுதான் சரின்னு எனக்கு படுது. சரிம்மா, நான் இப்போ போய் பேசுறேம்மா. சரிம்மா. லஞ்ச் எல்லாம் நான் மகேஷ் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். நீ கிளம்பு. சரி மகேஷ், ஆபீஸ்ல வந்து பாக்குறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. என்னம்மா நீ பாடி நேரா போய் பாரு அது இதுன்னு சொல்லிட்ட. அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்னமா பண்ணுவ? அவங்க ஃபீல் பண்ணுவாங்கம்மா. அந்த பொண்ணை வாழா வெட்டியாவே இருக்க சொல்றியாடா? அது ரொம்ப தப்புடா. ஏற்கனவே அக்கம் பக்கத்துல ஏதேதோ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நானும் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு, சுதாவோட புருஷன் கண்டிப்பா அவளை ஏத்துப்பான். அதெல்லாம் விடு. உனக்கு தனத்துக்கிட்ட சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. எனக்கு தெரியும்டா. நீ இன்னும் அந்த பொண்ணு லேக்காவே நினைச்சிட்டு இருக்க. இல்ல, பொய் சொல்லாதடா. நேத்து நீ குடிச்சிட்டு வந்து லேக்கா லேக்கான்னு புலம்பிட்டு இருந்தத நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது இல்லம்மா, நேத்து லேக்கா வீட்டுல நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் போனேன் போய் ஏதாவது பேசிடலான்னு. லேக்கா எல்லாரும் முன்னாடி மறுபடியும் உனக்கும் எனக்கும் செட்டே ஆகுதுன்னு சொல்லிட்டா. என் கண்ணு முன்னாடியே நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுமா. விட்ரா, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. லேக்கா விஷயத்தை இதோட மறந்துரு. பேசாம உன் வேலையை மட்டும் பாரு. அம்மா உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. மகேஷ், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். தேவையில்லாம அவளை நினைச்சு நீ குடிச்சு குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்காத. உன்னை நம்பிதான் நானும் உன் தங்கச்சியும் இருக்கோம். புரியுதா? மகேஷ், நான் சொல்ற மாதிரி கேப்பியா இல்லையா? சரிமா. நீ சந்தோஷமா இருந்ததா எனக்கு நிம்மதி. அம்மாவுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு நீ சந்தோஷமா இருடா. எல்லாம் சரியாயிடும். சரி, நீ வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு போ.
ஹாய் குட்டீஸ், அப்பா. ரெடி ஆயிட்டீங்களா? சரி வாங்க வாங்க ஸ்கூலுக்கு கிளம்பலாம். புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிட்டேன் ஓகே, நீ பென்சில நேத்து மாதிரி மறக்கலையே? இல்லப்பா. எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சாச்சா? ஆ, சரி, நீங்க எங்கேயே இருங்க, நான் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வரேன். சரிப்பா. ஸ்கூல்ல சமத்தா இருக்கணும். சரிப்பா. சேட்டை பண்ண கூடாது என்ன? சரி. டீச்சர் சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சரிப்பா. என்னங்க அம்மா. எப்படிமா இருக்கா? எங்கம்மா போயிருந்தீங்க? எப்படிடா இருக்கீங்க? ஏய், வாங்க இங்க. ஏங்க உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? வாங்க. ஏங்க நான் சொல்றது ஏய். கேளுங்க. இன்னொரு அடி எடுத்து வச்சுனா உன் காலை வெட்டி போட்டுருவேன், ஜாக்கிரதை. போங்க, உள்ள போங்க. ஏங்க ஏங்க குழந்தை இப்படி இழுத்துட்டு போறீங்க? வாயை மூடு. விடுங்கப்பா. அப்பா விடுங்க. ஏங்க ஏய், உள்ள போங்க. அப்பா விடுங்கப்பா. அப்பா. ஏய், எதுக்கு நீங்க வந்த? ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சீ, உனக்கெல்லாம் வெக்கமான எதுவுமே இல்லையா? திரும்ப திரும்ப இங்கே வந்து நிக்கிற? ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல இங்க இருந்து வெளியில போ. ஐயோ நான் எந்த தப்பும் பண்ணல. அந்த வீடியோல இருந்தது எல்லாமே பொய்ன்னு தாராவே சொல்லிட்டால. அவ என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஹாஸ்பிடல்ல இருந்து போன உடனே என்னையோ குழந்தையோ பார்க்கணும்னு உனக்கு தோணல, அந்த மகேஷ பார்க்கணும்னு தானே தோணுச்சே. அப்புறம் எதுக்குடி நான் உன்னை வீட்டுல சேர்த்துக்கணும்? ஏங்க அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப யார் என்ன தப்பா பேசியிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நீங்களே என்ன தப்பா பேசினதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்க கூடாதுன்னு தான் சாகிறதுக்காக போனேன். அப்பதான் மகேஷ் போலீஸ் அரெஸ்ட் பண்ண விஷயமா எனக்கு தெரிஞ்சிச்சு. எந்த தப்புமே பண்ணாம மகேஷ் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? அதனாலதான் நான் ஆபீஸ்க்கு போனேன். மத்தபடி ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்களை பத்தியும் குழந்தைங்களை பத்தியும் தாங்க நினைச்சிட்டு இருக்கேன். ஏய் ஏய் ஏய், ரொம்ப நடிக்காதடி. ஆரம்பத்துல இருந்தே நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட. வேலை போனதை சொல்லல, மாத்திரை போடுறதையும் சொல்லல. இவங்கிட்ட எல்லாம் எதுக்கு சொல்லணும்னு நீ நினைக்கிற? அதானே? புருஷன்னு கொஞ்சமாவது மரியாதை இருந்தா எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லியிருப்பல்ல. என் கஷ்டம் என்னோட போட்டுருந்தாங்க உங்ககிட்ட சொல்லல. அது தப்புதான். அதுக்காக உங்ககிட்ட 1000 தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. குழந்தைங்களை பார்க்காம என்னால அங்க இருக்க முடியலங்க. ஏன் குழந்தைங்க மேல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. மரியாதையா இங்கிருந்து போயிடு. எங்க ப்ளீஸ்ங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏய், போன்னு சொல்றேன்ல, வா. சரிங்க, நான் போறேன். ஆனா குழந்தைங்க கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அவங்கள ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விடுறேன். ஏண்டி, உன்னை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்றேன். இதுல வேற குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் மறுபடியும் என் மானத்தை வாங்க பாக்குற இல்ல? எங்க நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க அப்ப கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உன்னை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இன்னைக்கு நான் தான் என் குழந்தைங்களை கூட்டிட்டு போவேன். ஏய், ஒன்னும் அவசியம் இல்ல. ஏன் குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீ இங்க இருந்து கிளம்பு, போ. முடியாதுங்க, அவங்க என்னோட குழந்தைங்க. உங்களை விட எனக்கு அதிகமா உரிமை இருக்கு. இன்னைக்கு நான் தான் உங்களை ஸ்கூல் கூட்டிட்டு போவேன். ஏய் நில்றி, சொல்லிக்கிட்டே இருக்க. போடி வெளியில. சொல்லுங்க, ஏய். விடுங்க. நீங்க தான் ஏய் நில்றி, சொல்ல கேட்காம போய்கிட்டே இருக்க. நீங்க அடிச்சாலும் இன்னைக்கு குழந்தைங்களை பார்க்காம நான் போக மாட்டேன். ஏய், நீங்க தான் போடி, போடி. விடுங்க. சொல்லிக்கிட்டே வா. விடுங்க. போ. நான் சொல்றத போடி. கேளுங்க. போடி. ஏங்க நான் சொல்ல போ. கேளுங்க. போ, வெளியில இன்னைக்கு போ. ஒரு நாள் கூட்டிட்டு போறேங்க. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஏங்க நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ்ங்க. எப்பவுமே எனக்கு நீங்க மட்டும்தாங்க முக்கியம். ஏய், சும்மா இங்க நின்னுகிட்டு கத்திக்கிட்டு இருக்கிற வேலை வச்சுக்காத. ஒழுங்க மரியாதை இங்கிருந்து போயிடு. இனிமே குழந்தைங்களை பார்க்கணும் நீங்க வந்தன்னு வச்சுக்க, காலை வெட்டி போட்டுரு. ஏங்க. போ. ஏங்க. மூஞ்சில முடிக்காத. ஏங்க ஏங்க போவாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க.
என்னாச்சு இவருக்கு? நேத்துல இருந்து கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு. சந்தோஷ், என்ன ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு? எடுக்காம இருக்கீங்க? ராங் நம்பரா? இல்ல, இம்பார்ட்டன்ட் கால் இல்ல, அதான். ஓ. என்ன சந்தோஷ், இத்தனை வாட்டி கால் வருது? ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலா தாங்க இருக்கும். ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு பொண்ணு கால் பண்ணுது. யார், உங்க சிஸ்டரா? அதெல்லாம் இல்ல, தெரிஞ்சவங்க தான். அப்புறம் ஏன் அட்டன் பண்ண மாட்டேன்றீங்க? அவங்க உங்களுக்கு யாரு? அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு சண்டையா? அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல, கால் வந்துட்டே இருக்கு, அட்டன் பண்ணலையேன்னு கேட்டேன். அது ஏன் இஷ்டங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. ஏன் சந்தோஷ் கோவப்படுறீங்க? கால் வருது, அட்டன் பண்ணலையேன்னு கேட்டது ஒரு தப்பா? அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? கால் அட்டன் பண்ண சொல்லதான் இங்க வந்தீங்களா? இல்ல, ஏதாவது. நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க என்னமோ பண்ணுங்க, நான் ஏன் அதை கேட்க போறேன்? எம்டி மீட்டிங் இருக்குல்ல, அதை சொல்ல தான் வந்தேன். நீங்க போகலையா? நீங்க போங்க, நான் வரேன். என்ன சந்தோஷ், யார் மேலேயே இருக்க கோவத்தை என் மேல காட்டுறீங்களா? ராஜேஷ் ப்ளீஸ், நீங்க போங்க, நான் வரேன். ஓகே, என்னமோ பண்ணுங்க. டேய், மீரா தான்டா கூப்பிடுறாங்க. மீட்டிங்ல இருக்க மெசேஜ் பண்ணு. பரவாயில்லடா, நான் அப்புறமா கால் பண்ணி பேசிக்கிறேன். மீட்டிங்னு மெசேஜ் பண்ணனா கால் பண்ணாம இருப்பாங்கல்ல? சைலன்ஸ். என்ன எல்லாரும் பேசிட்டே இருக்கீங்க? இது என்ன உங்க வீடா? அப்பா வர வரைக்கும் எல்லாரும் பேசாம இருங்க. Hi everybody. Sit down, sit down, sit down, sit down, sit down. Sorry friends. Sorry for keeping you all waiting. ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்சோ என்னால இப்ப இந்த மீட்டிங்ல இருக்கவும் முடியாது. I have to go now. டாட், என்னாச்சு? ஏன் கிளம்புறீங்க? எனக்கு அர்ஜென்ட்டா ஹைதராபாத் போகணுமா. 2 நாள்ல நான் இங்க திரும்பி வந்துடுவேன். அது வரைக்கும் you continue. Okay? Okay, take care. Bye. Bye everybody. Bye, sir. Bye Mahesh. Bye, sir. Take care. வரேம்மா. Bye. Okay, so let's come to the point. இப்போ எதுக்கு இந்த மீட்டிங்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம கம்பெனிக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆஃபர் வந்திருக்கு. ஸோ அதோட டீடைல்ஸ் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். So, any doubts? நோ டவுட் மேம். நோ மேம், நோ. சரி, இதுக்கான ப்ரொபோசலை சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. ஓகே. ஓகே. டேய் சந்தோஷ், ஃபோன் மிஸ் பண்ணிட்டேன், எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, போய் எடுத்துட்டு வா.
உனக்கு? டீய மேல கொட்டுற? மன்னிச்சுங்கம்மா, தெரியாம கொட்டிட்டேன். உன்னை யார் கேட்காம உள்ள வர சொன்னா? நான் கூப்பிட்டாதான் நீ உள்ள வரணும். இருக்க வேண்டிய இடத்துல தான் நீ இருக்கணும். என்ன உன் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் வருவியா? சாரிம்மா, தெரியாம கொட்டிட்டேன். என்னையா சாரி? முதல்ல உன்னை யார் இவ்ளோ பக்கத்துல வர சொன்னது? தள்ளி நில்லு. அறிவு கெட்ட முண்டம். என்ன பார்த்தா பயம் இல்லாம போச்சுல? அந்த அளவுக்கு சில பேர் பண்ணி வச்சிருக்காங்க. என் ஷூவை ஸ்பாயில் பண்ணிட்ட. உன்னை பனிஷ் பண்ணாதான் இன்னொரு வாட்டி நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேன். என் ஷூவை தொட. சரிம்மா, தொடச்சிடறேம்மா. ஐயா ஆ, ஒரு நிமிஷம். நீங்க தொடக்க வேணாம், கப்பு மட்டும் எடுத்து வெளில போங்க. ஏய், என்ன வேணும் உனக்கு? உன் வேலையை மட்டும் பாரு. தம்பி, என் மேல தான் தப்பு. நான் தான் தெரியாம கொட்டிட்டேன். ஐயா சொன்னா கேளுங்க. நான் கப்பு மட்டும் எடுத்துட்டு வெளில போங்க. போங்க. சரிங்க தம்பி. ஏய், எதுக்கு அந்த ஆளை இப்போ நீ வெளியே போக சொன்ன? அவன் தானே கொட்டினா, அவன் தான் துடைக்கணும். இல்லைன்னா நீ வந்து என் ஷூவை தொட. நானா? அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணல, அப்ப நீ தொட. ஏய்!